சிம்பிளா, ஈஸியா 4 வகையான ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். இது குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு குடுத்துடலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்க பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஈவினிங்லயும் சாப்பிடுறதுக்கு அவ்ளோ சூப்பரா இருக்கும். முதல்ல பட்டர் முறுக்கு, அதுக்கப்புறம் பேபி கார்ன்ல ஒரு மஞ்சூரியன் ஸ்டைல்ல ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். இது நம்ம தோட்டத்துல விளைஞ்ச ஆர்கானிக் மக்காச்சோளத்துலேருந்து எடுத்து பண்ணது. ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பொரியும், பொட்டுக்கடலையும் பயன்படுத்தி அ ஒரு அயர்ன் ரிச்சான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் கோதும மாவும், பால் பவுடரும் வச்சு நம்ம குலாப் ஜாமுன் மாதிரியே அதே டேஸ்ட்ல ரொம்ப 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 பஞ்சு போல ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். இது தீபாவளி, பொங்கல், சங்கராந்தி, உகாதி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே பண்ணலாம். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக ஈஸியாக மொறுமொறுன்னு பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 மாதம் வரைக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் ஆயில் ஸ்மெல்லே இதில் வராது. இது வந்து கோகுலாஷ்டமி மட்டும் இல்லாமல் பொங்கல், சங்கராந்தி, தீபாவளி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக பண்ணலாம். டீ, காஃபி அப்படிங்கும்போது கூட நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முறுக்கு அப்படிங்கிறது கடினமாக இருக்கும், கடிக்க முடியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டர் முறுக்கு அப்படிங்கிறது நல்ல மொறுமொறுப்பு தன்மையும் இருக்கும், கடினமாக இருக்காது. இது வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணாதனால நீங்கள் வந்து வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1/4 கப் பொட்டுக்கடலையை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கப்புறமா அரிசி மாவு 1 கப், கடலை மாவு 1/3 கப், பொட்டுக்கடலை வந்து 1/4 கப் அரைச்சதையும் அதையும் போட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ, எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் 1/2 கப், 1/4 கப், அதுக்கப்புறமா 1/3 கப். 1/4 கப்போட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடாலாம் எதுவுமே போடணும்னு அவசியமே இல்லை. கட்டி இல்லாமல் முதல்ல நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான எள், பெருங்காயம், அதுக்கப்புறம் ஜீரகம், பட்டர், உப்பு. ஜீரகம் பிடிக்காதவங்க ஓமம் போட்டுக்கலாம். இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் காரத்துக்கு. முதல்ல பட்டர் எல்லாம் வந்து எல்லா மாவுலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான மாவு மாதிரி கொண்டு வரணும். மாவு வந்து பார்த்திங்கன்னா பிசையும் போது நீங்கள் ஒரே அடியாக தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா மாவு இலக்கமாயிடும். எக்ஸ்ட்ரா வந்து அரிசி மாவு நமக்கு போடுற மாதிரி இருக்கும். அப்படி போடும்போது நீங்கள் அந்த பதம் வந்து கொஞ்சம் மாறும். அதனால தண்ணியை தெளிச்சிட்டு நீங்கள் வந்து மாவு பிசையலாம். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ஓமம் பொடிக்கு மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியாலாம் இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் பிசைஞ்சிடாதீங்க. ஹார்டாக பிசைஞ்சிங்க அப்படின்னா பிழியறது கஷ்டமாக இருக்கும், முறுக்கு ஹார்டாகிடும். லூஸாக பிசைஞ்சிங்க அப்படின்னா அது வந்து முறுக்கு ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கையில் ஒட்டாத மாதிரி இருக்கணும், ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கணும், அவ்வளோதான். அதே சமயம் நம்ம முறுக்கு வந்து ரெடி பண்ணோன்னே, மாவு ரெடி பண்ணோன்னே பிழிய ஆரம்பிச்சிடணும். இது வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா பிசைஞ்சிட்டு முறுக்கு ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும், அவ்வளோதான். ஏன்னா அந்த மாவு வந்து புளிக்க ஆரம்பிக்கும். அதனால நம்ம பிசைஞ்ச உடனே போட ஆரம்பிச்சிடலாம். இன்கேஸ் இதில் நீங்கள் கடலை மாவு வேணானாலும் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ரெடி பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க ஒரு கிளாத் போட்டு. ஸோ தேவையானதை மட்டும் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பிழியணும். அது வரைக்கும் மாவு வறண்டு போகக்கூடாது, அதுக்காக தான் நான் மூடி வச்சிடணும்னு சொன்னேன். ஸ்டார் முறுக்கில் வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இது நீங்கள் தேன்குழல் முறுக்கில் கூட பண்ணலாம். ஸோ இந்த ஷேப்பில் தான் பண்ணணும் பட்டர் முறுக்கு அப்படின்னலாம் எந்த இதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நல்ல சூடான எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுட்டு கிறிஸ்பியாக வர வரைக்கும், கிறிஸ்பியாக அந்த ஆயில் சத்து அடங்க வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பிழிஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் மீடியம் கொண்டு வந்துட்டு அதுலேயே தான் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் லோ ஃப்ளேமுக்கு வந்து கொண்டு போயிடுங்க, ரொம்ப சூடாக இருந்தால் மட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் சத்தமெல்லாம் அடங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம். இல்லை தண்ணி வேணாம் அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி கூட பிசைஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரகம் இல்லைன்னா ஓமம் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது ஜீரணத்துக்கும் நல்லாயிருக்கும், அதே சமயம் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2வது பேட்சும் ஃப்ரை பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறுக்கு முடிச்சிடலாம், அவ்வளோ ஈஸியானது. நம்ம பொட்டுக்கடலை மட்டும் போட்டு பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் பொட்டுக்கடலை போடுங்க. 1/2 கப்பெல்லாம் போட்டால் கொஞ்சம் ஆயில் அப்சர்வ் பண்ணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம்.
ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருக்கேன். ஏன்னா அது இது இருக்கிற ஆயிலே அப்ளை பண்ணணுங்கிறதுக்காக. ஃபைனல் நம்ம உடச்சி வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் அப்படின்னா இந்த கருவேப்பிலை வந்து ஃப்ரை பண்ணி போடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இது ஆப்ஷனல் தான், நான் வீடியோக்காக தான் நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் கருவேப்பிலை வந்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வந்து வச்சுருக்க முடியாது. ஸோ 1 மந்த் அப்படிங்கும்போது நீங்கள் கருவேப்பிலையை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த பட்டர் முறுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாம நல்லா மொறுமொறுன்னே இருக்கும். நான் சொன்ன மாதிரி எள்ளு பிடிக்கலன்னா, நீங்க ஜீரகம் மட்டுமே போட்டு பண்ணலாம். இதுக்கு ஃப்ளேவர் வேணும்னா, நம்ம பாலக்கீரை இருக்கு. அதுக்கப்புறம் தக்காளி, பீட்ரூட் இத வச்சு பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கிருஷ்ண ஜெயந்தியிலேருந்து ஆரம்பிச்சு, நம்ம எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இன்ஸ்டன்ட்டா பண்ணிறலாம். சிம்பிளா, கிரிஸ்பியா, ஸ்ட்ரீட் ஸ்டைல்ல நம்ம பேபிகார்ன் மஞ்சூரியன் பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரோட் சைடு எப்படி கிரிஸ்பியா இருக்குமோ, ஹோட்டல்ல எப்படி கிரிஸ்பியா இருக்குமோ, அதே மாதிரி நம்ம வீட்லயே ஈஸியா செய்யலாம். ரொம்ப பெரிய பொருட்கள் எதுவுமே தேவையில்லை. நம்மகிட்ட கேப்சிகம், அதுக்கப்புறம் பேபிகார்ன் இருந்தால் போதும். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸோட லஞ்சுக்கு கொடுத்து விடலாம். இப்போ பேபிகார்ன் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் தண்ணி, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பேபிகார்ன் போட்டு 2 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். இதுக்கப்புறமா இது ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடும். அந்த பச்சை வாசனை இதில் போயிடும். அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஒரு சில குழந்தைகளுக்கு பச்சை வாசனை பிடிக்காது பேபிகார்னில் இருக்கிறது. இப்போ இதை வந்து நம்ம மீடியமாக நீங்கள் அப்படியே சாப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சின்ன க்யூப்ஸ் மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தோட்டத்தில் பறித்த பேபிகார்ன். நான் இந்த வீடியோவோட கடைசியில் எப்படி வந்து பேபிகார்ன் பறித்து அதை க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லி நான் காட்டுறேன். குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போது இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தேவையான மசாலா, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் மைதா, கார்ன்ஃப்ளவர், அவ்வளோதான். ரொம்ப பெருசாக எதுவும் தேவையில்லை. தேவைப்பட்ட கொஞ்சம் கரம் மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியை தூவி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் போதும். ரொம்ப அதிகமாக நம்ம ஊற்ற வேணாம். இது வந்து பஜ்ஜி மாவு மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாவு வந்து கோட்டான போதும். கார்ன்ஃப்ளவர் மட்டும் போடாதீங்க, அது ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். கடிக்கிறதுக்கே ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால தான் மைதா போடுறோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் தான். இப்போ நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ இது ஃப்ரை ஆகிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். நீங்கள் அப்படியே வந்து தூவி விட்ட மாதிரி விடணும். அதாவது நம்ம ஆனியன் பக்கோடாக்கு எப்படி பண்ணுவோம், வெங்காய பக்கோடாக்கு, அது மாதிரி உதிரி மாதிரி தூவி விட்டுறணும். ரொம்ப நல்ல சூடான எண்ணெயில் தான் போடணும். அதே சமயம் கடலெண்ணெயில் நீங்கள் போட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் எல்லாம் ஃப்ளேவர் வரும். ஸோ அதனால் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது கூட. மைதா பிடிக்காதவங்க நீங்கள் கோதுமை மாவு போடலாம். ஆனால் கோதுமை மாவு போடும்போது கொஞ்சம் கோதுமையோட ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வேணாம் அப்படின்னா கோதுமை ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை போடும்போது கொஞ்சம் அரிசி மாவும் போட்டுருங்க, நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வைங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வேகும். ஸோ நமக்கு பார்த்தாவே தெரியும் அந்த சலசலப்பு சத்தம் கொஞ்சம் அடங்கணுன்னே நம்ம எடுத்துடலாம். ஸோ பார்க்குறக்கே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்குறதுக்கு காலிஃப்ளவர் மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். நான் சொன்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. பாயில் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காது. பேபிகார்னில் எப்போவுமே அந்த பச்சை வாசனை வரும். ஸோ அந்த பச்சை வாசனை அப்படிங்கும்போது நம்ம குழந்தைகளுக்கு பிடிக்காது ஒரு சில டைமில். ஸோ அதனால் நீங்கள் அப்படி பண்ணலாம். கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டை போட்டு நல்லா வதக்கணும். இதுக்கு இஞ்சி தேவையில்லை, பிடிச்சா நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நீங்கள் பொடி பொடியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம்.
1 இல்லைனா 2 கூட போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா கேப்சிகம் போடுறேன். அதுக்கப்புறம் உப்பு. இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா கிறிஸ்பி ஆகும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வைக்க வேணாம். ஒரே ஒரு கலர் கேப்சிகம் இருந்ததுனா கூட உங்களுக்கு போதும். மிளகுத்தூள், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகாய்த்தூள், தேவைப்பட்ட கொஞ்சம் கரம் மசாலா தூள் கூட நீங்கள் போடலாம் நான் சொன்ன மாதிரி. ஸோ நான் வந்து அப்படியே இருக்கணுங்கிறக்காக ஒரிஜினல் டேஸ்ட்டுக்காக நான் கரம் மசாலா ஆட் பண்ணல. நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ சாஸ், சோயா சாஸ் போட்டுக்கலாம், ரெட் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ். கிட்டத்தட்ட எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து கிரேவியாக, ஒன்று ட்ரையாக. ஸோ இப்போ வந்து நான் போட்டிருக்கிறது கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி கூட ஊற்றலாம், கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட ஊற்றலாம். ஆனால் எனக்கு டைம் இல்லாதால அப்படியே போட்டுட்டேன். அப்படியே போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டேன். கிட்டத்தட்ட 1 கப் ஊற்றுறேன். நான் சொன்ன மாதிரி கிரேவினா 2 கப் தண்ணி ஊற்றுங்க. ட்ரை அப்படின்னா 1 கப் தண்ணி ஊற்றுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு 1 நிமிஷத்தில் நல்லா கொதி வந்துடும். ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு திக்காக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம பேபிகார்ன் போட்டுக்கலாம். ஸோ நல்லா ஃப்ரை பண்ண பேபிகார்ன் போட்டு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் வதக்கணும். ஸோ அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். இப்போ நான் கொத்தமல்லி தழை தூவுறேன். ஸோ எனக்கு அந்த டைமில் எனக்கு வந்து ஆனியன் ரிங்ஸ் கிடைக்கல, அதாவது வெங்காயத்தாள் கிடைக்கல. ஸோ நீங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயத்தாளை விட கொத்தமல்லி தான் போடுவாங்க. ஸோ அதான் வந்து நம்ம இந்தியன் ஃப்ளேவருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு, கிடைச்சா நீங்கள் வெங்காயத்தாள் போட்டுக்கலாம். ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதை நான் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நமக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு லஞ்சாக கூட கொடுத்து விடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மக்காச்சோளத்துலேருந்து எடுத்தது தான். இது வந்து ஸ்வீட் கார்ன்லேருந்து எடுத்த மக்காச்சோளம் கிடையாது. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சத்துக்குள்ள இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் கொடுக்கறதுக்கு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்டிஃபிஷியல் கலரெல்லாம் ஆட் பண்ணாதனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நம்ம தோட்டத்து மக்காச்சோளம் இது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த மருந்துமே இல்லாமல் விளைவிச்ச ஒரு சோளம் தான். அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. ஆனால் இதில் பேபிகார்ன் எடுக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம பொரி தான் பண்ண போகிறோம், அதுவும் வெள்ளைப்பொரி. கிறிஸ்பியாக ஹெல்த்தியாக ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழந்தைய ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பொரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு 3 கப் பொரி எடுத்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், கீழே பர்ன் ஆகிடும். இது ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸை கொடுக்க நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது. ஸோ நீங்கள் எந்த ரைஸில் வேணாலும், பஃப்டு ரைஸ் இதில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் வெல்லம் 1 கப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி 1/4 கப். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்சாதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெல்லம் கரைஞ்சி வரும். அதுக்கப்புறம் இதை வடிகட்ட போகிறோம். பியூரான வெல்லமாக இருந்தால் நீங்கள் வடிகட்ட வேணாம். இதில் இம்ப்யூரிட்டிஸ் வந்து நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க. வெல்லம் செய்யும் போதே இம்ப்யூரிட்டிஸ் வரும்னு சொல்லி. ஸோ அதனால் வடிக்கிறதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். ஸோ இதை வடித்ததுக்கப்புறமா எந்த அளவுக்கு இதை குக் பண்ணணுன்னா ஹாட் பால் கன்சிஸ்டன்சி வரணும். ஒரு கடினமான ஒரு பால் மாதிரி வரணும். இல்லை சாஃப்ட் பாலோட நெக்ஸ்ட்டு கன்சிஸ்டன்சி கூட ஓகே, அதாவது திரண்டு வர மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொரி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அந்த டைமில் போடும்போது மட்டும்தான் பொரி வந்து சொதன்னு ஆகாது. ஒரு 2 வாரம் வச்சுருக்கும் போது கெட்டு போகாது. இப்போது ட்ரை ஜிஞ்சர் பவுடரும் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அப்படின்னா சுக்கு பொடி. ஸோ அது வந்து வெல்லமெல்லாம் போடும்போது நம்ம போட்டால் அந்த வாயில் புண்ணு வராதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ இப்படி ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா அது நல்லா வந்து கிறிஸ்பியாக மாறிடும். ஸோ பாருங்கள், நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. நம்ம இதை அப்படியே எடுத்து ஆற வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட போகிறோம். கடைசியாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த பொட்டுக்கடலை மட்டும் தூவோம். தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலான்னா கிராம்பு வந்து போட்டுக்கலாம். அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. முந்திரி திராட்சை கூட நீங்கள் வறுத்து போட்டுக்கலாம்.
இந்த வெள்ளை பொரியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எள்ளு, தேங்காய் இதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் நெய்யிலயோ, இல்ல அப்படின்னா தேங்காய் எண்ணெயிலயோ வறுத்து போடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து எப்ப பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கார்த்திகை தீபம் அந்த டைம்லலாம் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா கோதுமாவையும், பால் பவுடரையும் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு பஞ்ச் போல ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். சொல்லப்போனா இது கோதுமை குலோப் ஜாமுன்னு சொல்லலாம். நம்ம குலாப் ஜாமுன் வந்து மாவு வெளிய வாங்கணும்னு அவசியமே இல்ல. வீட்லயே இன்ஸ்டன்ட்டா செஞ்சு சாப்பிடலாம். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸ வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா. கோதுமை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஹெல்தியானது கூட. குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமானது. நம்ம குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி பண்ண போறோம். டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோதுமாவோட டேஸ்ட் இதில இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதுக்கு ஒரு 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கணும். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிட்டத்தட்ட 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஆனால் இதை வந்து நீங்கள் ப்ரௌன் ஆக விட்டுறக்கூடாது. இப்படி பண்ணும்போது கோதுமை மாவோட பச்சை வாசனை இதுலேயே நல்லா போயிடும். இதுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதே அளவில் பால் பவுடர் வந்து எடுத்துக்கலாம் நம்ம. கிட்டத்தட்ட 1/2 கப் பால் பவுடர். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக்கிங் சோடா. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு பால் ஊற்றிட்டு நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். இது வந்து சப்பாத்தி மாவோட இன்னும் சாஃப்டாக கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலில் போடும்போது ரொம்ப ஹார்ட் ஆகிடாது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக பால் ஊற்றக்கூடாது. பாலை வந்து பிடிக்காதவங்க தேங்காய் பால் ஊற்றலாம். இல்லை வெறுமனே நீங்கள் தண்ணி ஊற்றி கூட பிசையலாம். நம்ம பால் ஊற்றுறதுக்கான ரீசன் என்னென்னா, கோதுமை மாவில் பால் ஊற்றும்போது ஃப்ளேவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இது சொன்ன மாதிரி ஸ்டிக்கியாக கொஞ்சம் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கணும், அவ்வளோதான். டைட்டாக ஏன் இருக்கக்கூடாதுன்னா, உங்களுக்கு ரொம்ப வெடிக்க ஆரம்பிக்கும், ஹார்ட் ஆகும் பால்ஸ் டைட்டாக நீங்கள் வந்து போடும்போது. அப்போ அந்த ஸ்வீட் வந்து நமக்கு நல்லா இருக்காது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து இமீடியட்டாகவும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் மூடி வைக்க போகிறேன். இதுக்குள்ளே சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1 கப் தண்ணி, 1 கப் சுகர், அவ்வளோதான். இது கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் சுகர் போட்டிங்கன்னா ஓவர் ஸ்வீட் ஆகிடும். இப்போ 5லேருந்து 8 நிமிஷம் தான் இதை கொதிக்க விடணும். அந்த சுகர் கரையணும், அவ்வளோதான். எந்த ஒரு கம்பிப்பதம் தேவையில்லை. இதில் ஏலக்காயும் நம்ம சாஃப்ரானும் போட்டுக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பிடிச்சவங்க ரோஸ் வாட்டர், ரோஸ் எசன்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுகர் பிடிக்காதவங்க வெல்லம் இதே மாதிரி 1 கப் வெல்லம், 1 கப் தண்ணி, ஒரு 5லேருந்து 8 நிமிஷம், அவ்வளோதான். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் பால் ஊற்றி நீங்கள் டோவாக திரும்ப ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அளவு தெரியாதவங்க, பிகினர்ஸாக இருக்கிறவங்க, இப்போ தான் ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே ஈவனாக வரும். நமக்கு வந்து ஒன்று சின்னது ஒன்று பெருசாக அப்படியெல்லாம் நம்ம வந்து பயப்படணுன்னு அவசியம் இல்லை. ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பால்ஸை பிடிக்கிறது ரொம்ப முக்கியமானது. டைட்டாக பிடிக்கக்கூடாது. டைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லூஸாக பிடிச்சிடணும். அந்த ஷேப் வந்து மேலே கொஞ்சம் ஷைனிங்காக வரணும், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் கோதுமாவில் குலாப் ஜாமுன் பண்ணுறதும். ஸோ எடுத்துன்னா குலாப் ஜாமுன் பண்ண முடியாதவங்க ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும், நான் அப்படியே வந்து ஜென்டிலாக தான் வந்து பால்ஸை ரெடி பண்ணுறேன். ஸோ எந்தளவுக்கு லூஸாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக வரும். பட் ஹார்டாக மட்டும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இப்போ ஆயிலை செக் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் வந்து ஊற்றிருக்கேன். லோ மீடியம் ஃப்ளேமில் இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்க போடணும். ஏன் அப்படின்னா கோதுமை மாவு அப்படிங்கிறதுனால நீங்கள் போட்ட உடனே ப்ரௌன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வேகாது. ஸோ அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம்.
இப்போது போட்ட உடனே நம்ம கரண்டியை விட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அது வந்து ஷேப் ஓரளவுக்கு வரணும். அதே மாதிரி நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது கலரும் வந்து பர்ஃபெக்டாக வரும். லைட்டாக கிராக் விழுந்தால் கூட நீங்கள் பயப்பட வேணாம். அது டேஸ்ட்டில் வந்து எதுவுமே மாறாது. ஸோ பர்ஃபெக்டாக எல்லாம் ஈவனாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். உள்ளேயும் வெந்திருக்கும். ஏன்னா நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 5 to 6 மினிட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வெந்துடும். ஏற்கனவே வறுத்து அரைச்சதுனால ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ நல்ல வார்மான சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இவ்வளோ சுகர் சிரப்பும் காணாமல் போயிடும். அந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணிவிட்டு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இடையில அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் மேலே இருக்கிற அந்த பால்ஸ்லலாம் வந்து சுகர் சிரப் படும். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக எனக்கு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தான் சுகர் சிரப் இருந்துச்சு. அதை மேலே ஊற்றிடலாம். இதில் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. இந்த கோதுமை மாவோட வாசமே இருக்காது. கடையில் நம்ம வாங்குறத விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்குதுன்னு காட்டுறப்ப தான் உங்களுக்கு தெரியும் இது கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக, ஸ்பாஞ்சியாக, ஜூஸியாக, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 200 வகையான ஸ்வீட்ஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபீஸ் இருக்கும். அதோட சேர்த்து வீடியோஸ் இருக்கும். உங்களால் கமெண்ட் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்.